ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆர்னவ் வந்தாப்புல சம்பவத்து மேல சம்பவமா பண்ணாரு. ஆனா அந்த சம்பவம் அவருக்கே மிகப்பெரிய அளவுல நெகட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஜெப்ரி அவர்களை நோண்டிட்டு இருக்கான், தடவிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், சத்யாவுக்கு சட்டையே இல்லாம சுத்திட்டு இருப்பானே அவன் எங்கடா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் விஷால் கிட்ட என்னடா லவ் பண்றியாமே அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா இவர் எழுப்பிட்டு இருந்தாரு. ஸோ இதனால நெகட்டிவிட்டி அவருக்கு கிரியேட் ஆச்சு. அண்ட் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வேற மாதிரி பதிலடிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு தர்ஷா குப்தா வந்தாங்க. ஸோ அவங்க மூச்சு வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுக்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. குறிப்பாக அவங்க அதிகபட்சமாக யாரை தாக்கி பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட மட்டும்தான். ஸோ அது தொடர்ந்து ஆர்னவ் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஜால்ராஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாப்புல. ஜால்ரா பசங்க இருந்துட்டு இருக்காங்க, அருண், விஜய் விஷால், இவங்களாம் ஜால்ரா பசங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டை போடாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் சிரிச்சுன்னு ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, ஆமாம் ஒருத்தன் இருப்பானே ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு அவன் அந்தந்த பொண்ணுங்களை நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு இருந்துட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாப்புல. ஐயோ அப்பா சுவாமி, அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆனால் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு, அந்த மாதிரி பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு, தப்புன்னு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அப்போஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைல்யூட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஜாக்லிட் கோவப்பட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் கோவா கேங்கில் இருக்கக்கூடிய ரயான் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துச்சு. எதுனா நோண்டுறான் தடவறான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஆர்னவ் பார்த்திங்கன்னா சரி ஓகே விடுங்க சரி விடுங்க, நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது முத்துக்குமரனையும் தீபக் அவர்களையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாப்புல, இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் விஷாலை போட்டு பொலன்னு பொழந்தெடுக்கிற மாதிரி ஏதோ சீனெல்லாம் போட்டாப்புல நம்மளுடைய அர்ணவ் அவர்கள். ஸோ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஆமாம் என்ன நீ இந்த வீட்டுக்குள்ளே லவ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கே, அதுவும் 2 பேரை லவ் பண்ணுறியா, ஆமாம் நீ யாரை லவ் பண்ணுற, அதுக்காக தான் இந்த உலகமே காத்துட்ருக்கு, ஊரே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுகிறேன், யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவங்க யார், அதாவது அவர் யார் கேட்டிருப்பார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அன்ஷிதாவை லவ் பண்ணுறியா அப்படின்றது தான் இன்டெரக்டாக கேட்க வந்திருந்தாப்புல. அதுக்கப்புறம் யாரை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், ஒரு வேளை லவ் பண்ணுறா அப்படின்னா உங்களுக்கு பத்திரிகை அனுப்புகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷாலும் ஒரு மாதிரி திமிரா பேசுகிறாப்புல, ஆர்னவும் ஒரு மாதிரி திமிரா பேசுகிறாப்புல. சொல்லப்போனால் 2 பேரும் போட்டு முத்துன்னு முத்திப்பாங்களோ, சண்டை போட்டுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் ஒரு வழியாக அது டைலூட் ஆகிடுச்சு. இன்னும் எதுவும் டிசைட் ஆகலை, லவ்வெல்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் சொல்லி அது ஆர்னவ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறார். அப்படியா சரி ஓகே நீ சொல்கிறேன், நான் நம்புகிறேன், பார்ப்போம் சரியா அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட்டாரு. உண்மையாலுமே இதை பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத நேரடியாக பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக சண்டை போடுறாங்க. இவங்க ராணுவ ஒரு பக்கம், சாரி ஆர்னவ் ஒரு பக்கம், இந்த பக்கம் விஜய் விஷால் ஒரு பக்கம். ஐயோ அப்பா 2 பேரும் அந்த பொண்ணை விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்க படுறான், வேறு லெவல்ரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருண் பிரசாத்தை வச்சு செய்ன்னு கிழிச்சு தொங்க விட்ட மாதிரி சில விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் அது பெருசாக கைக்கூடி வரலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அருணை என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு டபக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறேன், விஜய் விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா காதல் மன்னன், சாரி மன்மதன், அப்புறம் எல்லாம் வல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் அவங்களை அப்படி தான் கூப்பிட போகிறேன், இந்த ஜால்ராஸை அப்படின்னு சொல்லும்போது ஜால்ராஸ்ன்னு சொல்லும்போதும் ஒவ்வொரு தடவையும் விஜய் விஷாலுக்கும் அருண் பிரசாத்துக்கு பிபி ஐயில் போய் திரும்பி லோவில் வர வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. அதனால் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரில் பயங்கர பர்சனலாக இறங்கி பேசினார். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் சூப்பராக சொல்லி முடிச்சாப்புல. அதாவது 93 நாள் இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்திருக்கேன், அதுலேருந்து நான் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் மேலே விமர்சனங்கள் வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் மேலே யாராவது விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா அதை எப்படி அணுகணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது தாண்டி வன்மத்தை மட்டும் கொட்டாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் அர்ணவ் அதை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்னவ் அவர்கள் கொஞ்சம் நார்மலைஸ் ஆனார். ஆனால் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த சத்யாவோட சட்டையை பற்றி பேசியிருப்பாப்பில். அதனால் நம்ம வர்ஷினிக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். அது அவங்களுடைய பர்சனல் திங், சட்டையை பற்றிலாம் பேசக்கூடாது, தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது ஆர்னவ் அது என்னுடைய இஷ்டம், எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு மூடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறது இல்லாமல் கையை வச்சு ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணார். அது ரொம்ப மோசமாக இருந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு பக்கம் ரோஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர கான்ட்ரவர்சியலாக இருந்தது. பட் இதெல்லாம் எபிசோடில் வருமானு தெரியல, திருந்து பார்ப்போம். அர்ணவோட ஆக்டிவிட்டீஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.